Hi, today நம்மளோட ஃப்ரீ மெகந்தி கிளாஸில் கிளாஸ் 3 பார்க்க போகிறோம். கிளாஸ் 3ல பார்த்தீங்கன்னா பேசிக் பிகினர்ஸ்க்கு ஈஸியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் இந்த கிளாஸ் சொல்லித்தர போகிறேன். அது மட்டும் இல்லைங்க, ஃப்ரீ மெகந்தி கிளாஸஸ் 2000 இருக்குது. இதில் நீங்களும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் டிஸ்பிளே என் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ கிளாஸஸ் அண்ட் பியூட்டிஷியன் அண்ட் டைலரிங் எல்லா கிளாஸஸும் ரன் ஆகிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா மறக்காமல் உங்கள் டிஸ்பிளே என் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சிட்டி குயின் ஃபேஷன் கிரியேட்டிவ் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நார்மல் ஷீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஸ்ட்ரைட் லைன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே ஹரிசாண்டலும் போட்டிருக்கேன், வெர்டிக்கலும் இதிலே தான் போட போகிறேன். அதனால் கொஞ்சம் குறிப்பாக பாருங்கள். நீங்கள் வந்து தனித்தனியாக கூட போட்டு பார்க்கலாம், நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு கிளாஸில் வந்து உங்களுக்கு எது ஃபில் பண்ணணுமோ அதை ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து லைனாக அப்படியே போட்டுகிட்டே இருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் போட்ட உடனே அதாவது நான் கீழே பேப்பரோடு நான் வந்து டச் பண்ண கிடையாது. ஓகேங்களா, நான் வச்சுருக்க அந்த கோன் பாருங்கள், என் ஹேண்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு பேப்பர் பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. அதாவது அது மேலேயே தான் இழுத்துட்டு வரேன். நான் வந்து கீழே வந்து அச்சு கொடுக்கலை, அப்படி தான் நான் போட்டுட்ருக்கேன். அப்போ இதை போட்டு முடிச்சு பாருங்கள். தயவு செஞ்சு சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ மட்டும்தாங்க உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. அதுக்கோசரம் தான் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இப்போ வந்து இது வந்து ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இதே மாதிரி நீங்களும் என் கூடவே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் புரியும். இல்லை ஒன்ஸ் இல்லைனா ஒரு டைம் இல்லை 2 டைம் நல்லா ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நார்மல் பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறமா இந்த மாதிரி புக்கில் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ வந்து நான் ஹரிசாண்டல் லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் லைன் வந்து நான் அது மேலேயே தான் போட போகிறேன். ஓகேங்களா, ஒரே பாக்ஸில் ரெண்டு கிளாஸ். ஓகேங்களா, இப்போ இது மாதிரி சேம் அப்படியே தான் நான் வந்து இதுதான் ஹரிசாண்டல், வெர்டிக்கல், ஹரிசாண்டல் 2 லைனுமே போட்டிருக்கேன். அது செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எப்படி போடுறேன், எப்படி கோனை ஹேண்டில் பண்ணுறேன், என் கை எங்கே இருக்குது, கோனோட லிட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்கள். நம்ம வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் வந்து அப்படியே இழுத்துட்டு வர்றது தான், இதுலேயும் டச் ஆகாமல். ஓகேங்களா, நீங்கள் இன்னொன்று நல்லா நினச்சிக்கிங்க, நீங்கள் என்னடா பேப்பரில் போடும்போது நமக்கு நல்லா வரலையே அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் போடும்போது ஒவ்வொருத்தருக்கு நல்லா வராது, ஒவ்வொருத்தருக்கு ஹேண்டில் போடும்போது நல்லா பர்ஃபெக்டாக வரும். இருந்தாலும் நீங்கள் இப்படி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பண்ண பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சாய்வா, அதாவது நம்மளோட இன்க்ளைண்டாக சாய்வாக வந்து இந்த மாதிரி கோடை வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். தயவு செஞ்சு சொல்கிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் போட்டு பார்த்துருப்பாங்க. ஃப்ரீயாக ஆரி கிளாஸ் அண்ட் மெகந்தி கிளாஸ் அண்ட் பியூட்டிஷியன், டெய்லரிங் கிளாஸ், பவுச்சர்ஸ் கிளாஸ் எல்லாமே ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்கள் டிஸ்பிளேக்கு தர என் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. வீட்டில் ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, அதாவது வெளியே போக முடியாத சுச்சுவேஷன் இருக்க லேடிஸ்க்கு. ஓகேங்களா, அதனால் நான் வந்து அவங்களுக்கு சொல்வேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்லேருந்து நான் வந்து இன்க்ளைண்ட் லைன் யூஸ் பண்ணிட்டேன், சாய்வு லைனு. இன்னொரு சைடு வந்து அதே மாதிரி சாய்வாக நான் வந்து கோடு போட்டுட்டு வரேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒவ்வொரு உமன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை வெளிப்படுத்த மட்டும் பாருங்கள். வீட்டிலேயே முடங்கி இருக்க வேணாம். ஒவ்வொரு வீட்டிலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு வீட்டிலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் வந்து பிஇ கிராஜுவேட்டட். நான் அதை முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு வீட்டில் யோசித்தேன். பிஃபோர் மேரேஜ் ஒர்க்குக்கு போனேன், ஆஃப்டர் மேரேஜ் ஒர்க்குக்கு போனேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச தொழில், அதாவது இதெல்லாம் கைத்தொழிலை வச்சு தான் இப்போ நான் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் ஃப்ரீயாக நான் வந்து சேனல்லே போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் மறக்காமல் உங்கள் டிஸ்பிளேக்கு தெரியும் வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணுங்கள். நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், என் வீடியோஸ் எல்லாம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு புரியும். நான் எப்படி போடுறேன்னு கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், நீங்கள் மெஹந்தி அந்த கோனை வந்து எப்படி பிடிக்கிறீங்க, நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லைன் போட தெரியுமா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டால் போதும். இது எதுவுமே வேணாங்க. நான் அதாவது என் ஹேண்டும் என்னுடைய கோனும் என் பேப்பர் நான் வரைகிற அந்த ட்ராயிங்கை மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. வேறு எதுவுமே இல்லைங்க. ஓகே, இந்த 3 தெரிஞ்சால் போதுங்க, நீங்கள் மெஹந்தி ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகே, இது வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு புரியும். மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேங்களா? மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்களா வாட்ஸ்அப் நம்பரை, அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வீடியோ கால்லையோ இல்லை லைவ் கால் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட இப்போ கேட்டுக்கலாம். நீங்கள் எனி டைம் கால் பண்ணாலும் நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு வந்து லைன்ஸ் பற்றி தான் ஃபுல்லாக இப்போ போச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷேடிங்கு, லைட் ஷேடிங் அண்ட் டார்க் ஷேடிங் இருக்குது. லைட் ஷேடிங் ரொம்ப லைட்டாக இருக்கும். டார்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப டார்க்காக மென்ஷன் பண்ணிக்கிட்டு வரணும். இதான் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஷேடிங். ஓகேங்களா? இது வந்து பார்க்குறக்கு ஒரு க்யூப் ஷேப் தாங்க. இது கரெக்டாக இருக்கா இல்லைன்னு நீங்கள் மட்டும் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷேடிங்லேயும் நிறையா டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கு பேசிக் பிகினர்ஸ்க்கு எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தரணுமோ அவ்வளோ ஈஸியாக தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால எந்தெந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸஸ் யூஸ் பண்ணணுன்னு தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் வீடியோ தயவுசெஞ்சு ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும்.